அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 585வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு, எதிரியை விட ஆபத்தானவன் யார்? அருமை நண்பர்களே, அறிவாளி எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு பெரிய ஆபத்தில்லை. ஆனால் ஒரு முட்டாள் நண்பனாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்தானது. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் பணியில் இருக்கும்போது என்னிடம் பணியாற்றிய ஒரு நண்பர், அவர் ரொம்ப அன்பானவர், எளிமையானவர், நல்லா பழகுவார். ஆனால் வேலை அந்த அளவுக்கு தெரியாது. அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கணும், இல்லைன்னா தப்பாக செஞ்சுடுவார். ஒரு நாள் தெரியாமல் நம்பி அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து ஒரு உதிரி பாகத்தை மாற்ற சொன்னோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, புதுசாக மாற்றுறதுக்கு பதிலாக பழசியை மாற்றி இயந்திரம் 1.5 மணி நேரம் அதிகமாக நிற்க வேண்டியதாகிடுச்சு. சுரங்கத்தில் எப்படின்னு கேட்டால், 1 மணி நேரம் இயந்திரம் நின்றாலே பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இழப்பு ஏற்படும். இன்னொருத்தர் எப்படின்னா, எப்போவுமே எதிர்த்து பேசுவார், அன்பால் பேச மாட்டார், எப்பவும் கோபமாக தான் இருப்பார். ஆனால் நல்ல வேலைக்காரர். பெரும்பாலும் எப்படின்னா, நல்ல வேலை தெரிஞ்சவங்க கோபமாக இருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளும் அவங்க தப்பாக ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. அவர் சண்டை போட்டாலும் சரி, வேலையை மிகச்சரியாக செஞ்சிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நல்ல வேலைக்காரனால், ஒரு அறிவாளியால் ஒரு வேலையை தப்பாக செய்ய முடியாது, தப்பாக செய்ய மாட்டாங்க. இதுதான் உலக இயல்பு. அதனால் நம்ம நம்மளுடைய நண்பர், நம்ம கூட இருக்கிறவங்க முட்டாளாக இருக்கும்போது தான் ரொம்ப யோசிக்கணும். அறிவாளி எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதை தான் வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா, பேதை பெருங்கழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி ஊருங்கிறார். பேதை, அதாவது முட்டாளோட, பெருங்கழி நட்பின், மிகப்பெரிய நட்பை விட அறிவுடையார், அறிவுள்ளவனுடைய ஏதின்மை, நமக்கும் அவருக்கும் எதுவும் இல்லாவிட்டாலும், நம்மை அவர் எதிர்ப்பவராக இருந்தாலும் ஏதின்மை கோடி உறும், பல கோடி நன்மைகளை உருவாக்குங்கிறார். ஆகவே நண்பர்களே, இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு முட்டாள் நண்பனாக இருக்கும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு அறிவாளி, மிக சிறந்த தொழில் நிபுணர் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரால் எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.